மகாபிரிவாச்சரணம். மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நினைவில் வரக்கூடியது மஞ்சள், குங்குமம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அம்பிகையினுடைய தாடங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அத்தனை மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி ஆச்சாரியால் சௌந்தரலகரில் சொல்லும் பொழுதே ஒவ்வொன்றையும் மிகவும் அற்புதமாக சொல்லுவார். அவளுடைய தாடங்க மகிமையை சொல்லும் பொழுது அந்த தாடங்க மகிமைதான் அந்த பரமேஸ்வரனையே இன்னும் ஜீவித்து வைத்திருக்கிறது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அமிர்தம் கொடுத்த தேவர்கள் எல்லாம் கூட அழிந்து விட்டார்கள். விஷத்தை அருந்திய அந்த பரமேஸ்வரன் இன்னும் அற்புதமாக இருந்து கொண்டு இருக்கிறான் என்றால் அவளுடைய அந்த தாடங்க மகிமை, மங்களத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகைக்கே இன்னும் மங்களத்தை சேர்ப்பது அந்த தாடங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பிகைக்கு தாடங்கம் அழகு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதி ஆச்சாரியால் திருவானைக்காவல் அந்த கோயிலில் அகிலாண்டேஸ்வரிக்கு ஸ்ரீ சக்கரத்தை தாடங்கமாக வைத்தார் என்று சொல்வார்கள். அதனாலையும் அந்த தாடங்கம் சொல்லுவாங்க. அடுத்தது சூரியன், சந்திரன் இரண்டுமே தாடங்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லலிதா சகஸ்ரநாமத்திலே வரும். அந்த சந்திரன் சொல்லும் பொழுது அமிர்த தாரையை பொழிந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு. அம்பிகை சாதாரணமாகவே கருணை மழையை பொழியக்கூடியவள். அப்படி இருக்கக்கூடியவளோடு சேர்ந்து இந்த சந்திரனும் சேரும் பொழுது அந்த அமிர்த தாரை குண்டலினி சக்தியை எழுப்பி அங்கே வைக்கும் பொழுது அமிர்த தாரை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு தாடங்கத்துக்கு இணையாக ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருவார்கள். அந்த தாடங்கத்தின் மகிமை காரணமாகத்தான் இன்றும் நாம் அந்த காதோலை கருகமணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காதோலை கருகமணியை இன்றும் நாம் நம்முடைய மங்கள பொருட்களில் வைத்து வழிபடுகிறோம். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி, அந்த காதோலை கருகமணியை மட்டும் நம்ம மறப்பதே கிடையாது. என்ன காரணம் என்று நமக்கு தெரியாவிட்டாலும் நம்முடைய முன்னோர்கள் செய்த சில விஷயங்களை இன்னும் நாம் மறக்காமல் செய்து வருவது அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணியமான விஷயம். அந்த காரணம் தெரியாவிட்டாலும் நாம் செய்கிறோம் இல்லையா? ஏன் அப்படின்னா, என்றாவது ஒரு நாள் இதனுடைய காரணம் நமக்கு விளங்கும். ஏன் அப்படின்னா, அந்த நம்பிக்கைக்கு அவ்வளவு ஒரு சக்தி. அப்போ அந்த பனையோலை, எதுக்காக பனையோலை முக்கியமாக சொன்னாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆடம்பரமாக தங்கத்தில் வைரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தோடு போட்டிருக்கோம். அன்று அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எளிமையாக பனை ஓலையில் தான் தாடங்கம், அதாவது தோடு போடுவாங்களாம். அந்த பனையோலையில் போட்டதால் தான் இன்றும் அம்பிகைக்கு மங்கள சின்னங்களை வைக்கும் பொழுது, மங்கள பொருட்களை வைக்கும் பொழுது அந்த பனையோலையை நம்ம வைக்கிறோம், அந்த காதோலை கருகமணின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ கூட வைரத்தோடு அப்படிங்கிறத கூட வைர ஓலை அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அப்போ காதோலை கருகமணி அப்படின்னு நம்ம சொல்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். சின்னதாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மகத்துவமான விஷயத்தை அதற்குள் உள்ளடக்கி இருக்கிறது. அப்போ இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய பூஜைகளை நாம் செய்யும் பொழுது அங்கே பக்தி அப்படிங்கிற விஷயம் தானாகவே அங்கு சேர்ந்து விடுகிறது. அதனால தான் ஆடம்பரத்தை பக்திக்குள் செலுத்தாதீர்கள் சொல்கிறாங்க. இப்போ ஆடம்பரத்தை செலுத்துவதால் என்ன ஆகிரும் அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஒவ்வொன்றாக மாறும். இப்போ காதோலை கருகமணி அப்படிங்கிறது பனை ஓலையில் நாம் செஞ்சோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், வேறு வேறு விதமாக நிற்கும். அப்போ அந்த பனை ஓலையில் செஞ்ச காதோலை கருகமணி நம்ம மறந்துடும். இப்போ புஷ்பங்களால் அம்பிகைக்கு அலங்கரித்தோம். இது லலிதா சகஸ்ரநாமத்தில் அழகாக வரும். அந்த புஷ்பங்களுக்கு அந்த வாசனை எங்கிருந்து கிடைத்தது என்றால் அம்பிகையின் கூந்தலில் இருந்து கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படிப்பட்ட அந்த சுகந்த மனமுள்ள அந்த வாசனை மலர்களை அம்பிகைக்கு சாத்துவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு. அதை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அலங்காரமாக எதையோ செஞ்சிட்ருக்கோம். ஆக இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் மாற்று ஆடம்பரம் என்ற பெயரில், அலங்காரம் என்ற பெயரில் இது எல்லாமே குறைக்கும் பொழுது அந்த அம்பிகையின் அழகில் ஏதோ ஒரு குறை இருப்பது போல தான் நம்மளுக்கு தெரியும். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கலாம், ஆனால் அங்கே அந்த மங்கள சின்னங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதையெல்லாம் நாம் மாற்றி அமைத்திருப்போம். அதையெல்லாம் மறந்துவிட்டு இதோ நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த முன்னோர்கள் வழியில் நாமும் சென்று ஒவ்வொன்றையும் மறக்காமல் செய்து அந்த இறைவனின் ஆசையை பெறலாம். மகாபிரியவா சரணம்.